சாதி கரைபுரண்டோடும் நம் சமூகத்தை சீரமைக்க காதல் திருமணங்கள் பெருமளவு உதவும் என கூறும் வேளையில் காதல் திருமணமே ஒரு பட்டியலின பெண்ணுக்கு வன்கொடுமையான அவலத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரவாயிலைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவரும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் முகநூல் மூலமாக காதலித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அந்த பெண் திருமண பேச்சை தொடங்கியுள்ளார். ஆனால் ஹரிபிரசாத்தோ அந்த பெண் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என கூறி திருமணம் செய்ய மறுத்துள்ளார். காதலித்த நபரே சாதியை சொல்லி தன்னை அவமானப்படுத்தியதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அப்பெண் சம்பவம் குறித்து காவல் நிலையத்திலும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திலும் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் இருவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணமாகியுள்ளது. ஆனால் அந்த கட்டாய திருமணம் அத்தனை மகிழ்ச்சியாக அமையவில்லை. சில நாட்களிலேயே ஹரிபிரசாத் தனது வக்கிரத்தை காட்டத் தொடங்கினார். ஹரிபிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் சாதியை சொல்லி அந்த பெண்ணை கடுமையாக அடித்து துன்புறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அந்த பெண்ணின் நகையை விற்று அந்த பணத்தை வேறு சில பெண்களுக்கு செலவழித்துள்ளார் ஹரிபிரசாத். ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு மாதத்தில் இவங்க என்கிட்ட நகை எல்லாமே பிடுங்கிட்டாங்க. அடிக்கடி என்னை 15 சவரன்லாம் ஒரு நகையா 50 சவரன் எனக்கு என் பிள்ளைக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா அக்கா எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்ப அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்பப்போ என்கிட்ட சமாதானமாக பேசுவார். அப்புறம் என் ஜாதியை சொல்லி அடிச்சுட்டு என்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை வாங்கிட்டு போயிடுவார். மேலும் அந்த பெண்ணின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் திடீரென ஒரு நாள் அந்த பெண்ணை அவர்கள் தங்கியிருந்த வாடகை வீட்டிலேயே தனியாக தவிக்க விட்டுவிட்டு ஒட்டுமொத்த ஹரிஹரன் குடும்பத்தினரும் தலைமறைவாகியுள்ளனர். இது குறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஹரிபிரசாத்தை கைது செய்த போலீசார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் தனது நகைகள் மட்டுமின்றி கல்வி சான்றிதழ்களையும் ஹரிபிரசாத்திடம் இருந்து மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.